சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கீங்க, அதே மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், ட்ரைக்ளிசரைடோ இல்லை வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள், இதய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாருமே இந்த பயிற்சிகளை வந்து பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் உணவுக்கு அப்புறமா ஒரு 30 நிமிஷம் வந்து கழிச்சுட்டு நீங்கள் கால்களை நல்லா தரையில் வந்து பதிய வச்சுடுங்க. உங்கள் குதிங்கால்களை மட்டும் ஜஸ்ட் வந்து நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உயர்த்துங்க. ஒரு 1லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி நார்மலாக உங்கள் குதிங்கால்களை தரையில் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வந்து பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமாவது நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இது கூடவே உங்கள் சுவாசத்தையும் வந்து நீங்கள் சேர்த்து முறைப்படுத்தலாம். ஒவ்வொரு முறை கால்களை வந்து உயர்த்தும் போதும் சுவாசத்தை நல்லா உள்ளே இழுக்கிறது, கால்களை கீழே கொண்டு வரும்போது சுவாசத்தை வந்து மெதுவாக வெளியே விடுறது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சுவாசத்தோடு சேர்த்தும் இந்த பயிற்சிகளை வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல அந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் தூண்டப்பட்டு நல்ல அமைதியான ஒரு நிலையும் வந்து உங்களுக்கு உண்டாகும். இதுவும் இரத்த சர்க்கரை வந்து குறைக்கக்கூடியது. இந்த ஒரு பயிற்சியை ஒவ்வொரு முறையும் உணவுக்கு அப்புறமா 30 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து பண்ணும் பொழுது உங்களுடைய சர்க்கரை வந்து நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்.